ஒரு மனிதனுக்கு உணவு எப்பொழுதும் 3 வேளை அவனுக்கு கிடைத்துவிடும். எப்படியாவது அவனுக்கு கிடைத்துவிடும். யார் மூலியமாவது அவனுக்கு கிடைத்துவிடும். அந்த உணவுன்றது 3 வேளை இயற்கையானது. மனிதனுக்கு எப்பவுமே மனிதனா இருக்கட்டும் சரி, மிருகமா இருக்கட்டும், ஒரு சின்ன உயிரினமாவும் இன்னும் எறும்பா கூட இருக்கட்டும், அதுக்கு உணவு எப்படியா இருந்தாலும் கிடைத்துவிடும். ஆனால் மனிதன் பணம் மட்டும் அது இயற்கையாக கிடைப்பது கிடையாது. இயற்கையான விஷயம் கிடையாது. ஒரு உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியம் உணவு. அது கிடைக்கும். ஆனால் பணம் அப்படி அல்ல. மனிதனால் படைக்கப்பட்டது பணம். அந்த பணம் உடனடியாக அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் ஒரு செயலை செய்தால் தான் அது கிடைக்கும். அது எந்த செயலா இருந்தாலும் சரி, திருட்டு தொழிலா இருந்தாலும் சரி, எந்த உண்மையாக உழைச்சாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி இது செய்தால் மட்டும்தான் இந்த பணம் வரும். அது கூட எதிர்த்த ஒரு ஆப்போசிட், அதாவது எதிர்க்க இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, பணம் இயற்கையான விஷயம். அது நமக்கு தானாக கொட்டும் அப்படின்ற மனப்பான்மையை நம்ம எல்லாம் ஒதுக்கி விட்டு பணம் வேண்டுமென்றால் நாம் ஏதாவது ஒரு செயலை செய்தாக வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் பணம் வரும், இல்லைன்னா வராது. உணவு அப்படி கிடையாது, இயற்கையானது. ஓகே, இதை புரிந்து கொள்வது மனமே. மனிதர்களே, பணம் மனிதனால் படைக்கப்பட்டது. எல்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. அதனால் பணமும் அப்படித்தான். பணம் உங்களுக்கு தேடி வராது. நாம் ஒரு செயலை செய்தால் மட்டுமே வரும். ஓகே, நன்றி.